சாமி சரணமையப்பா. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் தாலுகாவில் சுக்கலிங்கபுரம்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த ஊரில் பெண்கள் ஃபுல்லாக ஓம் சக்தி, அதாவது மேல்மருவத்தூருக்கு மாலை போட்டு போவாங்க பாருங்க, அந்த மன்றம் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, மகாத்மா காந்தியடிகள், பெரியார்னு சொல்லி எத்தனையோ பேர் பெண்களுக்காக போராடினாங்கல்ல, அப்போ எல்லாம் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அந்த ஓம் சக்திக்கு மாலை போட்டதுக்கு அப்புறமா பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி கிட்டத்தட்ட இப்போ ஆண்களுக்கு நிகராக அவங்களும் போட்டி போட்டு எல்லாத்துலேயும் ஆன்மீகத்தில் ஈடுபடுற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து சாமி வணக்கம் சாமி. என்ன சுத்தம் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சாமி, இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கோம். நீங்க தான் முத வருஷமே இதுக்கு அம்மாவுக்கு வந்து எழுதி ஆமா ஆமா ஆமா, அதனால இந்த வருஷமும் அந்த மாதிரி ஓம் சக்தின்னு எழுதி கொடுத்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வெள்ளை அடிச்சோம், அதனால இந்த வருஷம் மாலை போடவங்களுக்கு இதை எழுதிடலாம். சரிங்க சாமி. அதான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோயிலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும் சாமி இது எழுதி? 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் எழுதியாச்சு. அதை ரொம்ப நாளாக வச்சுருந்தாங்க. இப்போ அழிச்சிட்டு புதுசாக நம்மளை எழுத சொல்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் மாடுலேஷனை மாற்றி பண்ண போகிறோம். வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓம்னு எழுதி நடுவில் சக்தின்னு இருந்துச்சு. இப்போ வந்து ஓம் சக்தி அப்படின்னு போட்டு சூழாயுதம் எதுவும் போடலாமான்னு ஒரு ஐடியா நான் பண்ணியிருக்கேன். நம்ம ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி ஒரு கோயில் அமைகிறதே பெரிய விஷயம் நம்ம கிராமத்தில். இதை எப்படி நீங்கள் உருவாக்கணும்னு தோணிச்சு? எப்படி உருவாக்குனீங்க? முன்னாடியெல்லாம் திண்டுக்கல்ல போய் மாலை போட்டு போவோம். அப்போ எல்லாம் ஒரு 35 பேர் 75 பேர் இப்படிமா போனோம். ஒரு பஸ் வந்துச்சு, அப்புறம் பஸ் நிறைய ஆயிடுச்சு. அப்போ இவங்க அங்கே திண்டுக்கல்ல சின்னது நன்னிய கொசுப்படியில் உட்காரணும், போகணும், பெரிய ஆளுகள்லாம் வாரம் நடக்க முடியல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதனால இங்கேயே எங்களுக்கு இருமுடி கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி தலைவர் அண்டி அவர்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் இங்கேயே இருமுடி கட்டி வரோம் சாமி, எங்களுக்கு கொடுங்க சக்தின்னு கேட்டோம். அதனால இங்கேயே இருமுடி கட்டி அனுமதியை கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து சும்மா 2-3 பேர் தான் அங்கே திண்டுக்கல் போவோம். 7 பேர் 7 பேர் இந்த ஊருக்குள்ள ஓம் சக்தினா என்னன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து அந்த ஆரம்பிச்சப்ப இருந்தே அதுக்கு அம்மாவுக்கு வந்து போயிட்டு வரணும்னு ஆசை. நாங்கள் போயிட்டு வரவே எங்களை தொட்டு அப்படியே வந்து எல்லா ஊரும் பரப்பி எல்லாத்தையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம். சரி சாமி, இப்போ இது கரெக்டாக நம்ம இந்த பில்டிங் அந்த சாமி இந்த கோயில் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? அது வந்து 25 வருஷத்துக்கு இந்த கோயிலா இது ஆரம்பிச்சு வந்து 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு. அப்போ நம்ம எழுதுனதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ வருஷம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு இருக்குன்றீங்களா? ஆமா. இப்போ இந்த வருஷம்ல எத்தனை சாமிகள் மாலை போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அதே ஒரு 1000 கிட்ட கூட வரும்னு நினைக்கிறேன். வரும். முன்னாடி இப்போ போன வருஷம்ல எத்தனை பஸ்ஸில் போனீங்க? எத்தனை பேர் போனீங்க? 10 பஸ் போனோம், 13 பஸ் போனோம். அடேப்பா. நிறைய ஊர்கள்லேருந்து வர்றாங்கல்ல? ஆமா, உசிலம்பட்டியில இருந்துலாம் வருதுங்க. எக்கச்சக்கமான ஊர் நம்ம சரௌண்டிங்கில் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய பேர் வர்றாங்க. முந்தியெல்லாம் ஒரே ஒரு டைம் அப்படி போயிட்டு வந்துருவாங்க, அவ்வளோதான். இப்பெல்லாம் ட்ரிப்பு போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 வண்டி, ஒரு 2-3 அடுத்த வாரம் ஒரு 3 வண்டி இப்படின்னு சொல்லி ஒரு மாசம் 1.5 மாசம் போயிட்டு தான் வரணும். மார்கழி 20 வரைக்குமா? தை மாசம் சோதி வரைக்கும். ஆமா, பாத்துங்க 2-3 மாசத்துக்கு இதே வேலையா 2 பஸ் 3 பஸ்ன்னு வாரத்துக்கு ஒரு தடவை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சரி சாமி, இப்போ நம்ம இந்த இடத்துல ஓம் சக்தின்னு மட்டும் சூப்பரா பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, நல்லா பண்ணிட்டீங்க. நம்ம கையால எழுதி கொடுத்துருவோம், சரிங்களா? ஆமா, வருஷம்லாம் நீ அம்மாவுக்கு எழுதிக்கிருக்க, நீ நல்லா இருக்கணும். சரிங்க சாமி. ஆமா சாமி, நீங்க மற்ற வேலைகளை பாருங்க. சரி, நான் எழுதி முடிச்ச பின்னாடி நீங்க நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லிடுங்க. சரிங்க. சரி சரி. மணி அணி அப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இந்த மைக் செட்டு கொலா எழுதுகிற வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் அடுத்தடுத்து எழுதுகிற வீடியோக்கள் இந்த மாதிரி உங்களோட ஒர்க்கை பற்றி வீடியோ போடணுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இடையில நிறைய வேலை பார்த்தோம், ஆனால் அதை எடுக்க வாய்ப்புகள் கிடைக்கல. இன்றைக்கி சாமி புண்ணியத்தில் இதை உங்கள்கிட்ட காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இவ்வளோ அகலம் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஓம் அப்படின்னு எழுத போகிறோம். அதாவது இந்த இடத்துல ஓம்னு எழுத போகிறோம். இதுக்கு இங்கிட்டு சக்தின்னு எழுத போகிறோம்.
கரெக்டாக ஒரு 2 அடி விட்டுட்டு இங்கிட்டு வந்து 4.5 அடி பக்கம் இருக்குது. நம்ம 4 அடியில் எழுத போகிறோம். எழுத்து வந்து உயரம் இவ்வளோ வைக்க போகிறோம். இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச்சு உயரம் எழுதலாம். இதுக்கு வந்து கேப்பு 7 இன்ச்சு 7 ரைட்டு. இந்த உயரத்துக்கு தான் எழுத போகிறோம். நம்ம இது எதுக்குன்னா நம்ம புள்ளி வைக்கிறதுக்கு மேலே சுழி வரும், கீழே அதேமாரி தாவுக்கெல்லாம் கீழே வரும். அதுக்காக இந்த இடம் விட்டுருக்கோம். இந்த உயரத்துக்கு எழுத போகிறோம். மேலே கேப் 7 இன்ச்சு, இதில் வந்து ஒரு 7 இன்ச்சு லெட்ரு. இதை ஸ்டார்டிங்கில் பேஸில் எழுதுகிறவங்க நிறைய லைன் போடுவாங்க. நம்ம 2 லைன் தான். அந்த லெட்டரோட டாப்புக்கு ஒரு லைனு, கீழே ஒரு லைன் அடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து நீல பவுடர் இருக்குது பாருங்கள், அந்த நீல பவுடரில் முக்கி வச்சுருக்கேன். தம்பி இதை புரியா, அந்த லாஸ்ட் வரைக்கும் முடியா. ஓகேவா, கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான். இது பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி சுண்டி விட்டோம்னா அப்போ கீழே. இதுக்குள்ளே தான் நம்ம ஓம் சக்தின்னு எழுத போகிறோம். ஓகே, இப்போ இந்த கிளாஸ் மார்க் பென்சிலை வச்சு நம்ம இந்த லெட்டர்ஸ், இந்த சக்தின்ற லெட்டர் எவ்வளோ இதுக்குள்ளே வருதுன்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக எழுதி பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட குறையா வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் எழுதும்போது. இப்போ இந்த கணத்தில் தான் நான் வந்து இதோட கணத்துக்கு தான் நான் அந்த பில்லர் ரைட் பண்ண போகிறேன். இப்போ ரைட். இப்போ நம்ம பாருங்கள், தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. சா இதுக்குள்ளே முடிஞ்சிடும், கா வந்து இதுக்குள்ளே முடிஞ்சிடும், தி இதுக்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ நம்ம பெயிண்டை வச்சு அப்படியே எழுத போகிறோம். ஓம் மட்டும் லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணிக்குவோம், அப்படியே எழுதுவோம். ரொம்ப சீனி அதிகமாக வருவானா? இதுக்கு முன்னாடி இந்த எழுத்து வந்து நம்ம வெள்ளை கலரில் எழுதினோம். இந்த வட்டம் மஞ்சள் கலரில் எழுதலான்னு ஒரு யோசனை. அதனால் எப்படின்னா டைரெக்டாக மஞ்சள் எழுதுனா இந்த சிகப்பு வந்து கவர் ஆகாது. சிகப்பு பேக்ரவுண்டில் டைரெக்டாக மஞ்சள் எழுதுனா கவர் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த மஞ்சளில் கொஞ்சம் ஒயிட்டு கலந்து ஐவரி கலரில் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் எழுதிட்டு ஃபைனலாக மஞ்சளில் போட்டோம்னா நல்லா கவர் ஆகும். அதனால் இப்போ கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்குவோம். ஓகே, இதில் கொஞ்சம் ஒயிட் விட்டுக்குவோம். கிட்டத்தட்ட மஞ்சள் ஒரு 60%, 40% ஒயிட் விட்டுறீங்க. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு ஐவரி கலர் வரும் நமக்கு. சரிங்களா? சந்தன கலர். இதில் தான் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் எழுதிட்டு அப்புறம் ஃபைனலாக எல்லோவில் எழுதுவோம்.
இப்போ ஓம் சக்தி அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. முன்னாடி இந்த பக்கமும் அந்த பக்கம் ஓம், நடுவில் சக்தின்னு இருந்துச்சு. ஓம் சக்தின்னு இப்போ எழுதியாச்சு. ஐவரி கலரில் எழுதிருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சைடில் ஒரு ஷேடு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து நம்ம இந்த ரெட் கலரில் ஒயிட் கலரில் எழுதியிருந்தோம், வெள்ளை கலரில். இப்போ ஐவரி கலரில் எழுதியிருக்கோம். இதை மஞ்சளை மாற்ற போகிறோம் செகண்ட் கோட்டிங் கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு லைட்டாக ஒரு டார்க் ஷேடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இப்போ நான் டார்க் ஷேடு கொடுக்க போகிறேன். பெயிண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்படியே ஒவ்வொரு எழுத்தாக ஷேடு கொடுத்துருவோம். கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இப்போ தான் நம்ம முன்னாடி ஓம் சக்தின்னு சொல்லி ஐவரி கலரில் எழுதியாச்சு. அதுக்கப்புறமா சிகப்பையும் க்ரீனையும் கலந்து ஒரு டார்க் கலரை க்ரியேட் பண்ணி நம்ம ஷேடு கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஃபைனலாக ஒரிஜினல் கோல்டன் எல்லோ கலரை வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். செகண்ட் கோட்டிங் கொடுத்தாச்சுன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். ஃபுல்லாக செகண்ட் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இப்போ நம்ம அந்த லெட்டருக்கு மறுபடியும் அந்த கோல்டன் எல்லோ கொடுத்துருக்கோம். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. முதல் வந்து சப்புன்னு இருக்கும், இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லைட்டு வேறு இல்லை. இப்போ நம்ம ஊரில் வந்து காலையில் 9 மணிலேருந்து சடவுன் லைட் வேறு இல்லை. அந்த ஒரு டெம்பரவரியாக ஒரு பேட்டரி லைட் மாதிரி இருக்குது, அந்த லைட்டை வச்சு எழுதியாச்சு. இப்போ நல்லா இருட்டு, அதனால உங்களுக்கு கலர் தெரியல. சரி, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே லெட்டர்ஸ் சூப்பராக வந்திருக்கு. உண்மையிலே இந்த எழுத்து நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எழுதின எழுத்து இதேமாரி வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நான் எழுதும்போது படம் வரையும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்து அப்லோடு பண்ண பார்க்குறேன். ஓகே, நான் வேலை முடிஞ்சு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு கிளம்ப போகிறேன். இதேமாதிரி வேறு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.